வெல்கம் டு சோடா புட்டி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 அப்படிங்கிற அனிமேட்டட் சீரிஸ் வந்துருக்குது. மொத்தமாக 10 எபிசோடு, முக்கியமாக தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஹாக்கின்ஸ்க்கு அகைன் போலாம்னு சொன்னா யாராச்சும் வேணாம்னு சொல்லுவாங்களா? வாங்க திரும்பி உங்களை கூட்டிட்டு போறோன்ற மாதிரி ஹாக்கின்ஸ்குள்ள பிரச்சனைகளை சமாளிக்க கூட்டு வந்துட்டாங்க. இப்போதானடா ஜனவரியில் டாட்டா சொல்லிட்டு வழி அனுப்பிட்டு வந்தோம் ஆனந்த கண்ணீரோடனா? இல்ல இன்னும் முடியல பாஸ், அடுத்தடுத்த சீசன் நாங்கள் போறோம்னு அனிமேட்டட் வெர்ஷன்ல கூட்டு வந்துட்டாங்க. இந்த சீரிஸ்ங்கிறது சீசன் 2க்கும் சீசன் 3க்கும் நடுவில் நடக்கிற கதை. இதுல புதுசா வில்லங்க வந்துருச்சு. இப்போ இந்த குட்டீஸ் கேங் கூட்டணி அமைச்சு எப்படி குஜிலி மஸ்து பண்றாங்கிறதான் கதை. இதுல ஃபர்ஸ்ட் ஹாப்பியான விஷயமே எல்லாருமே குட்டீஸ் வெர்ஷன்ல பார்த்தது. ஏன்னா இந்த கடைசி சீசன்ல உருளே இருந்தாங்க, அந்த பிரச்சனை சமாளிக்கணும், வெக்கனாவை முடிக்கணும் இப்படின்ற மாதிரி எல்லாம் வெறப்பா இருந்தாங்களா. இதுல தான் கொஞ்சம் ஃபன் மோட்ல கிட்ஸா பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியா இருக்குது பார்க்க. அகைன் அவங்க இந்த ஜாலி மோட்ல ஃப்ரெண்ட்ஸ் வைப்ல பார்த்தது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க குழந்தைங்களாவே மைண்ட்ல இருக்கிறாங்களா, அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க. ஆனா வளர்ந்தது ஏத்துக்க முடியல. ஸோ அந்த குழந்தைங்களாவே திரும்ப பார்க்கறது ஒரு மாதிரி நமக்குமே என்ஜாய்மெண்டா இருக்கு. முக்கியமாக ஸ்டீவ் டஸ்டினோட கூட்டணியை பார்த்தது பெருசாக இந்த கூட்டணி வச்சுலாம் கொண்டு போல. பட் இருந்தாலும் இந்த கூட்டணியை அப்படி ஸ்க்ரீனில் பார்த்தாலே நல்லா இருக்குது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் அதெல்லாம் தூக்கலாகவே இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக 7வது எபிசோட்லேருந்து கடைசி ஒரு 3 எபிசோடு அப்படியே ஃபுல்லாக அடிப்படை ஸ்பீடில் தான் இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா அதிகப்படியாக இருக்கும். ஒன்று வேற ஆங்கிலேருந்து அட்டாக் பண்ணுறது, இவங்க எல்லாரும் சேர்ந்து சமாளிக்கிறது, இதில் புது புது வெப்பன்ஸ் வேறு இருக்கிறதுங்கிற மாதிரி இந்த சண்டையை வெறும் எல்ல நம்பியே இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறது ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இந்த குட்டிஸ்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் இந்த பிரச்சனையை சமாளிக்கிற விதம், இதுக்கு நடுவில் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏற்படுற சண்டை அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்படி சண்டை ப்ளஸ் சமாதானம் இப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து ஆக்ஷன் சீக்வன்ஸோட சொன்னது ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த சீரிஸோடைய நோக்கம் வந்து குட்டீஸுக்கு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணணும் தான். அந்த விஷயம் வந்து எஸ், குட்டீஸ் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சீரிஸை. புது கேரக்டராக நிக்கி அவங்களோட என்ட்ரி இருந்துச்சு. நமக்கு மைண்ட் இந்த சந்தான காமெடி நேபாளி நிக்கி அந்த மாதிரி தான் மைண்ட் செட் ஆச்சு. கெத்தான கேரக்டர் தான், ஆனால் கெத்தானவன் டெரிக்கு அவன் அளவுக்குலாம் ஃபேவரட் ஆகலை. அவர் சும்மா அந்த கடைசி சீசனை டோட்டலாக அவர் டேக் ஓவர் பண்ணி வெக்கனாவே பச்சை கேட்டார்ல, அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் ஃபேவரட் ஆகல, நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த சீரிஸில் இவங்க சண்டை போடுற விதங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு இந்த வெப்பன்ஸாக அப்கிரேட் பண்ண விதம் வந்து எனக்கு பிடிச்சது. அது கொஞ்சம் கடைசியாக சண்டை போட்ட விதம் நல்லா இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கடைசி சீசனில் இந்த கடைசி ஃபைட்டில் எங்கடா டெமோகார்கன்ஸ்லாம் போச்சு, அன்றைக்கி ஏதாவது லீவ் போட்டு போயிடுச்சான்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கிளம்பிச்சில்ல. எங்கடா டெமோகார்கன்ஸே காணோம், வீட்டுக்கே வந்து வெட்டுறாங்க, ஒன்றுமே காப்பாற்றாமல் இருக்குதுங்கிற மாதிரி இந்த ஒரு டாக் போச்சுல்ல. அதை கொஞ்சம் சரி கட்டுற விதமாக இதில் கிளைமேக்ஸில் அத்தனை பேர் வச்சு ஃபைட்லாம் பண்ணுவாங்க. அனிமேஷன் சீரிஸ்லேயே அத்தனை பேர் வச்சு ஃபைட் பண்ணி அதில் விட்டது இதில் கொஞ்சம் சமாளிக்கிறாங்களாமா. ஸோ அந்த விஷயங்களை சமாளித்த விதமாக அந்த கடைசி ஃபைட் சீக்வன்ஸு ரைட்டு, அதில் ஒன்றும் மிஸ்டேக்கு அதில் சரி கட்டிட்டீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபேவரட்டான கேரக்டர்ஸாக அகைன் பார்த்தது அதான் ஹாக்கின்ஸே நம்ம விட்டு கிளம்ப போகிறோம் அப்படின்னு இந்த படையப்பா சிவாஜி மாதிரி கட்டிப்பிடிச்சி அழுதுலாம் கிளம்பணுமா? இல்லை ஒன்றும் அவ்வளோலாம் சீன் போட தேவையில்ல வாடா அப்படிங்கிற மாதிரி அனிமேட்டட் வெர்ஷனில் பார்த்தது கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குது. அண்ட் கடைசி ட்விஸ்ட் ஏரியாவும் சரி, அதான் எனக்கு ஆக்ஷன் ஏரியாவே இதில் பிடிச்சது. ஸோ ட்விஸ்ட் ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் இந்த குட்டிஸோட வைப்பு இது ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற சீரிஸ் தான். ஆனால் இதில் செட் ஆகாத விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா பல கேரக்டர்ஸை காட்டவே இல்லை. சில கேரக்டர்லாம் அப்படி தனிகான் படம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க சீரிஸில் எப்பேற்பட்ட ஆளுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையை டிடெக்டிவ் மாதிரி சால்வ் பண்ணுவாங்க, அவங்க என்னடா கேஷுவலாக அப்படியே போக விட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த சீரிஸ் ஃபோக்கஸ் பண்ணது வெறும் குட்டீஸை மட்டும்தான். அதுவே வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லையும் குட்டீஸை வச்சு தான். ஆனால் குட்டீஸ் ஒரு ரூட்டில் ட்ராக் பண்ணி போவாங்க. அது இல்லாமல் ஹாப்பர் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணி போவார். அது இல்லாமல் வில்லோட மம்மி அவங்க ஒரு பக்கம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி போவாங்கன்னு இப்படி பல ரூபத்தில் நான்சி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னு இப்படி பல ரூபத்தில் இன்வெஸ்டிகேஷன் இருக்குமா? அப்படி எதுவுமே இல்லாமல் குட்டீஸ் மட்டுமே மொத்தத்தையும் தாங்கிறது மற்ற கேரக்டர்லாம் எங்கங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஹாப்பர் கேரக்டருக்குலாம் அவருக்கு ஏதாச்சும் சில சீன்கள்லாம் வச்சிருந்து அவரையும் இந்த பிரச்சனைக்குள்ளே கூட்டு வரலாமேன்னா அவரை வெறும் தனிகான் போட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்டீவ் டஸ்டினோட கூட்டணியை லைட்டாக யூஸ் பண்ணாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் எங்கே காணாமல் போனார்ன்ற மாதிரி இதில் வந்து நமக்கு ஃபேவரட்டான கேரக்டர்ஸ்லாம் எட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கடா போனீங்க, ஏடா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க காணாமல் போயிடுவாங்க. அப்படியாக இந்த குட்டீஸு ஃபேவரட் தான்ப்பா, இவங்க பிரச்சனை சமாளிக்கிறதெல்லாம் ஓகே தான். மற்றவங்களாம் எங்கடா போனாங்க, ஊரில் எவ்வளோ கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க எங்கடா போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட பேட்டர்ன் எப்படி அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை பெருசாகி ஒருத்தர் ஒரு ரூபத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் அது பூதாகரமாக வெடித்து சமாளிக்கிறது தான் கதை. அதுலேயும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வில்லுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அதை வச்சே இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து கண்டுபிடிக்க வருவாங்க. இதில் மொதல் எபிசோட்லேயே ஓப்பனிங்லேயே வந்து ஊரே கலவரமாகிற அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்குது, அத்தனை பேர் இப்படிலாம் ஆகிட்டு இருக்காங்கிற விஷயம்லாம் வருது. ஆனால் மற்றவங்க யாருமே கண்டுக்காம ஒன்லி இந்த குட்டீஸ் மட்டும் தான் கவலைப்படுற மாதிரி காமிச்சது தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. நிக்கியை ஃபஸ்ட்டு காட்டும் போது இந்த எடியோட வைப் வந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் துருன்னு ஒரு மாதிரி வெயிட்டான கேரக்டர் ஆக்க போகிறாங்கன்னு ஃபீல் ஆச்சு. கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த எடி கேரக்டர் அளவுக்கோ இல்லை இந்த கெத்தானவன் டெரிக் அந்த அளவுக்கு ஃபேவரட்டாலாம் மாறல. பட் இந்த நிக்கி கேரக்டரை வச்சு சில நல்ல விஷயங்கள் சயின்டிஃபிக் ஏரியாவில் கொஞ்சம் இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சு டீல் பண்ணலாம். அந்த கேரக்டர் நீட்டாக இருந்துச்சு. ஓவரால் என்ஜாய் பண்ணக்கூடிய என்டர்டெய்னிங்கான சீரிஸ் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால்
இது வந்து குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய சீரிஸாக தான் இருக்குமே தவிர பெரியவங்க வந்து எப்பா சில கேரக்டர்ஸ்லாம் எங்கே போனாங்க, சில கேரக்டர்ஸ்லாம் காட்டவே இல்லை, சில விஷயங்கள்லாம் அப்படியே விட்டிங்கன்ற மாதிரி அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற வகையில் தான் இருக்குமே தவிர பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ தாராளமாக இதை ஃபேமிலியாகவே பார்க்கக்கூடிய சீரிஸ் தான். குட்டீஸ்க்கு நீங்கள் தாராளமாக போட்டு விட்டலாம். அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுருச்சு, சமாளிச்சிருச்சு, எல்லு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கினே பார்ப்பாங்க. பெரியவங்க நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, ஆனால் மற்றவங்களாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் நினச்சி பார்த்து ஏமாற்றம் அடைவீங்க. பட் என்ஜாய் பண்ணக்கூடிய சீரிஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ், ட்விஸ்ட் அதெல்லாம் வச்சு சமாளிச்சிட்டாங்க. தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய சீரிஸ். இன்னும் அடுத்தடுத்த சீசனில் மற்ற கேரக்டர்லையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சால்வ் பண்ணி தான் பார்த்துருக்குறோமா, வெறும் ஒருத்தரை மட்டும் சால்வ் பண்ணுறதே கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காம சோடா பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.